நாங்கள் எல்லாம் போய் கேட் பார்த்துங்க ஒரு இந்த மந்த்து தானே டிலே, ஒரு 10 நாளைக்கு மட்டும் டைம் கொடுங்க. பேசணும்னா சொல்கிறேன், ஃபஸ்ட்டு சொல்லிட்டேன் சார். நீங்கள் லோன் உள்ளே இல்லை, ஒரு லோன் சரிங்களா? ஒரு லோன் சம்மந்தம் கிடையாது. உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னா அவர் காசு கொடுத்து அவர் சப்போர்ட் பண்ணுங்க. அப்படி பணம் இருந்தது தான் நாங்களும் அந்த பெரிய ஏரியா மாதிரி நீங்கள் அங்கே பார்த்துக்கோங்க. நீங்கள் அவர்கிட்ட பேசினா அவர்கிட்ட பேசுவீங்க. ஆனால் இல்லைங்க, நாங்களும் போய் எல்லாத்தையும் அவரே எங்கிட்ட பேச வேண்டிய அவசியம் கிடையாது இல்லைங்க. அவரே எங்கிட்ட பேசுவாங்க. பேச வேண்டியது இல்லைங்க. ரெக்வஸ்ட் பண்ணுறது தானே, ரெக்வஸ்ட் தான் கேளுங்க. நீங்கள் பேசாதீங்க சார். உங்களுக்கு லோனுக்கு சம்மந்தமே இல்லை. சப்போர்ட் பண்ணுறேன், வாங்கியிருக்காரு பண்ணுங்க. எங்கள் ஆஃபீஸ் விஷயத்தில் நீங்கள் தலையிடாதீங்க, சரிங்களா? ஆல்ரெடி முன்னாடி 10 நாளைக்கு முன்னாடி வந்து சொல்லணும்னு சொல்லியாச்சு. ஆஃபீஸ் வந்து சொல்லிட்டு போவாங்க, கட்ட முடியாதுன்னு சொல்லியாச்சு. அது வந்து சொல்லலை, சரிங்களா? நாங்கள் எல்லா பக்கம் நேற்று வரைக்கும் ரெடி வரன்ட்டு கடைசி நாள் வந்து ரெடி பண்ண முடியாதுன்னா யார் ஏற்றுக்குவா? ரெடி பணம் கேட்டுக்குங்க. நானும் வந்து சொல்லியாச்சு, வந்து சொல்லிட்டு போங்க அதுவும் சொல்ல மாட்டேங்கிறீங்க. ஆஃபீஸ் வந்துட்டு நாங்கள் வர தேவையில்லை, நாங்கள் வீட்டுக்கு எங்கள் வேலையை பார்த்துட்டு போயிடுவோம். நீங்கள் ஆஃபீஸும் வர மாட்டீங்க. கடைசி நாள் வந்து என்னால் ரெடி பண்ண முடியல, இன்னொன்று முடியும். கடைசி யாரும் உங்களுக்கு டைம் கொடுப்போம் சொல்லுங்கள்? டைம் எல்லாம் கொடுத்து இல்லைன்னு சொல்லுங்க. அப்புறம் நானும் எல்லா பக்கம் விசாரிச்சு பார்த்துங்க. அதுக்கு நான் என்ன பண்ணிட்டுங்க சொல்லுங்கள்? அதான் வண்டி வச்சு பணம் கட்டுங்க, அதுக்கு சொல்லுங்கள். அதுக்கு நான் அது ஆகாதுங்கிறீங்க. வீட்டில் பார்த்துங்க. அதுக்கு நான் என்னங்க பண்ண முடியும்? ஒரு தீர்வு, ஒரு பிரச்சனைக்கு தீர்வு தான் சொல்ல முடியும். ஒரு பிரச்சனைக்கு தீர்வு தான் சொல்ல முடியும். நாங்கள் அதை போய் உள்ள ஆராய்ஞ்சிட்டு முடியுமா? சரி, பணம் ரெடி இல்லாதவங்க ஆள் இருக்குன்னு சரி நியமிச்சிடும், கட்டுங்கன்னா வேலை முடிச்சுங்க. புதன்கிழமை பணம் வரும்னு சொன்னீங்க, திருப்பிங்கன்னு சொன்னால் வேலை முடியும். அது பண்டு போன புதன்கிழமை வந்துடுங்க. அது வரைக்கும் நான் என்ன பண்ண முடியுங்க? பைக் வச்சு பணம் கட்டுறாங்களா? இல்லை, பைக்கு ஒரு ஃபைனான்ஸ் தெரிஞ்சவங்க சொல்கிறோம்னாங்க, வேணா வச்சு கட்டுங்க அப்படிங்கிறது. நடந்து